ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து பழைய மாதிரி யூனிட்டியாக விளையாடலையோ, அதுலேயும் வந்து மஞ்சரி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கேப்டன்சிக்கு போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து நம்மளுக்கு தெரியும், அவங்க வந்து கேப்டன் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம். பட் ஆனால் இதில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, அவங்க கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி முத்து கூட அருண் கூட ஒரு கிளாஷ் ஆச்சு இல்லைங்களா? மார்னிங் அந்த முத்துக்கு டாஸ்க் கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. மஞ்சரியும் சரி, சௌந்தர்யாவும் சரி, அவங்க சைடுக்கு அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதில் தப்பு யார் சரி யாருன்னு பேசுகிறத விட அந்த இடத்துல வந்து ட்ரிகர் பண்ணி விட்டது முத்து தான். சரி, அப்படியே பார்த்தாலும் அது முத்துக்கும் மஞ்சரிக்குமான விஷயம். அங்கே அருண் வந்து கேப்டன்ற பேரில் நடுவில் வந்து வழ குழக்கிறான்னு எதையோ ஒன்று பேசினார். அவர் அந்தளவுக்கு அவரை பேச விட்டுட்டு அங்கே தலையிட்டது பார்த்திங்கன்னா வந்து தீபக்கும் பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று பேசுகிறாரு. பாய்ஸ் டீம் ஃபுல்லாக செம்ம குஷியாக இருக்காங்க இவங்க முட்டிக்கிறத பார்த்து. ஆனால் வந்து பாய்ஸ் டீமுக்காக வந்து ஒன்று ஆரம்பித்து விட்டு அதை வந்து சூப்பராக போகட்டும், சூடு பிடிக்கட்டும், நம்ம பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு முத்துவோட அந்த ஆட்டிடியூட் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த இடத்துல வந்து மஞ்சரி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு, சார் நான் வந்து முத்துவாக இருந்ததுனால மட்டும்தான் இதை பண்ணேன், வேறு யாராக இருந்தால் பண்ணியிருக்க மாட்டேன், முத்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலி அழ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் முத்து அங்கேருந்து எழுந்து வராரு. அது வரைக்கும் அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு வேறு ஏதோ ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு என்னமோ ஒன்று கிண்டல் நையாண்டி பண்ணாத வாயில் பேசலை அவ்வளோதான். ஆனால் அவரோட பிஹேவியர்லாம் பாடி லாங்குவேஜ் தான் அப்படி தான் இருந்தது. அப்போ நீங்கள் என்ன கார்னர் பண்ணுறீங்க? ஒரு பொண்ணு வந்து எப்படி இருந்தாலும் அன்றைக்கி கேப்டன்சி வின் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை ஒரு வேளை அந்த பொண்ணு வின் பண்ணி அதெல்லாம் மீறி வின் பண்ணிட்டாலும் எங்ககிட்ட உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். எங்களுக்கு டாஸ்க் கொடுக்கறதுலையோ இல்லை நீங்கள் கேப்டன் ஆகிட்டீங்கன்னும் போது எங்களை வந்து நீங்கள் வந்து அந்த கேப்டன்சி யூஸ் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்கள் கிட்ட வரத்துக்கே நீங்கள் யோசிக்கணும். எங்களுக்கு டாஸ்க் கூட அதை விட யோசிக்கணும். எங்ககிட்ட எதிர்த்து நின்று நீங்கள் பேசக்கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த இடத்துல பாய்ஸ் டீம் அவ்வளோ ஒத்துமையாக இருந்தாங்க. பேசினது என்னமோ அருண், அதை பேச வச்சது என்னவோ முத்து, சுற்றி வேடிக்கை பார்த்துன்னோ பாய்ஸ் டீம். அவங்களுக்கு ஒரு ஒத்துமை இருந்ததில் கொஞ்சம் கூட கேர்ள்ஸ் டீமுக்கு இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த இடத்துல ஜாக்லின் வந்து இன்னும் பேசியிருக்கலாமோ தான் எனக்கு தோணுச்சு கைஸ். ஜாக்லின் வந்து போன வாரத்துலேருந்தே கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நானுமே போட்டிருப்பேன் ஒய் ஜாக்லின் டவுன் டுடே அப்படின்னு. தேர்ஸ்டே வந்து என்ன சொல்கிறது, தீபக் கிட்ட அருண் அந்த சாரியை கேட்க வச்சு அவங்க கீழே விழுந்து கீழே கும்பிட்டு கேட்குற மாதிரி அந்த சாரி கேட்டதுக்கு அப்புறத்துலேருந்தே அவங்க டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஒருவேளை வீக்கெண்ட் எபிசோடில் சேது சார் வந்து ஜாக்லினுக்கு வந்து நியாயமான ஒரு விஷயத்த பேசியோ இல்லை சாச்சனா வந்து அந்த ரைஸ் எடுத்து கொடுத்ததில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வார்ன் பண்ணதுலையோ இன்னும் ஒரு சில விஷயங்களையோ தீபக்கை கேட்டதில் ஆகட்டும், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, விஷாலை வந்து வெறும்னே ஜெஃப்ரியை மட்டும் கேட்டுட்டு ஜாக்லின் ஜெஃப்ரி மட்டும் பஞ்சாயத்து பண்ணாங்க. ஆனால் விஷாலுக்கான எந்த விஷயமும் கேட்கல. ஸோ ஃபுல்லாக வந்து பாய்ஸ் டீம் சைடே வந்து விஜய் சார் வந்து இந்த வீக்கெண்டில் பேசின மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஜாக்லின் கிடைக்க வேண்டிய நியாயமோ சாச்சனாவை ரூல்ஸ் ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டிருக்கலாமோ அப்படிலாம் கேட்காத பட்சத்தில் பாய்ஸ் என்ன பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி டீமே சப்போர்ட் பண்ணுதோ, அதுலேயும் கேர்ள்ஸ் டீமில் இருக்க சாச்சனா வந்து எந்த ரூல்ஸை வேணால் ஃபாலோ பண்ணலாம், இல்லை என்ன வேணால் அவங்க ரூல்ஸ் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். விஜய் சாரோட செல்ல பொண்ணு வந்து சாச்சனா. அவங்க வந்து டேடி சாக்லேட் கேட்டால் சாக்லேட் கொடுத்துருவாரு. இந்த வாரம் வந்து டேடி ஜாம் கேட்டால் ஜாம் கூட எடுத்தேன். ஏன்னா ஜாமால் தான் ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கு இன்றைக்கி க்ராசரியில். ஸோ அதில் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ட்ராஃபி கொடுங்க, டேடி ட்ராஃபின்னு கேட்டால் ட்ராஃபியும் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வந்து நானுமே வந்து என்ன சொல்கிறது, விஜய் சார் மேலே ரொம்பவே ரெஸ்பெக்ட் இருக்குது கைஸ் எனக்கு. பட் ஆனால் வந்து அவர் ஃபுல்லாக அவரோடது கண்ட்ரோலில் தான் இந்த ஷோ போகுது. ஆனால் நம்ம அவரையும் ஃபுல்லாக ப்ளேம் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதில் பாதி வந்து சேனல் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் செய்வார் அப்படிங்கிறது இருக்கட்டும். அப்போது வந்து பிக் பாஸ் ஷோவே இந்த வாட்டி என்ன சொல்கிறது, ஒரு சைடாக தான் போகுமா? அவங்களுக்கு தேவையான விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அப்படி பார்த்தா ஜாக்லினும் விஜய் டிவி ப்ராடக்ட் தாங்க, தீபக்கும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், விஷாலும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். நீங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபேவரட் பிளேஸ் மட்டும்தான் வச்சு நீங்கள் இந்த கேம் ஷோ கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ ஓட்டு போட்ட ஜனங்கள்லாம் முட்டாளா? எனக்கு புரியல. அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ மஞ்சரியும் சௌந்தர்யாவும் எடுத்த ஸ்டாண்டை கேர்ள்ஸ் யாருமே அங்கே எடுக்கலை. அப்படிங்கும்போது எப்பயுமே எடுத்துகிட்டு இருந்த ஜாக்லின் எடுக்கலை. சாச்சனா வந்து ரூல்ஸ்க்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணும்னு விஜய் சார் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா அவங்களுமே வந்து கொஞ்சம் வந்து பாய்ஸ் டீம் கூட ரொம்பவே லீனியண்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட் தீபக்கில் நாமினேஷனில் வரவே இல்லை. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, தீபக்லாம் நீங்கள் கொஸ்டின் பண்ணவே இல்லை வீக்கெண்டில். ஸோ அப்போ தீபக் ஜாக்லின் வந்தால் ஜாக்லின் மேலே தான் தப்பு, அருண் ஜாக்லின் வந்தால் ஜாக்லின் மேலே தான் தப்பு, சாச்சனா வெஸ் கேர்ள்ஸ்ன்னு வந்தால் கேர்ள்ஸ் மேலே தான் தப்பு, சாச்சனா ஓகே தான். அப்போல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஓரளவுக்கு ஒருத்தர் 2 பேர் ஸ்ட்ராங்காக கேட்டுட்டு இருக்கவங்களும் கேட்காம சைக்கலாஜிக்கலாக டவுன் ஆகிடுறாங்க. இப்போ ஜாக்லின்லாம் அப்படி தான் டவுன் ஆகிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் சைடில் சுத்தமாக வாய்ஸ் ரைஸ் பண்ண யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ரைஸ் பண்ணவங்களாம் திட்டு வாங்குறாங்க.
இல்லன்னா வந்து தப்பு செஞ்சவங்கலாம் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கேம் எப்படி ஆடணும்னு உள்ள இருக்கவங்களுக்கு கன்ஃப்யூஷன் வர பட்சத்தில, ஸ்ட்ராங்கா பேசுற தர்ஷிகாலாம் இப்ப வந்து விஷால் சைடு லவ் கன்டென்ட்ன்னு போயிட்டாங்க. பவித்ரா ஆல்ரெடி ஒண்ணும் பேச போறதில்ல. ஓகேங்களா? சாச்சனா பாய்ஸ் டீமுக்கு ஃபுல்லாவே ஃபேவர் ஆயிட்டாங்க. அண்ணா, அண்ணான்னு சொல்லிட்டு, அவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது? டாடின்னு சொல்லி அவங்க சாக்லேட் குடுத்தா, இவங்க தங்கச்சின்னு சொல்லி பிஸ்கெட் குடுப்பாங்க போல. அந்த லெவல்ல தான் அங்க போயிட்டுருக்கு. அவங்களும் யாரும் இண்டிவிஜுவல் கேம் வந்து அவங்க வந்து சாச்சனா யூஸ் பண்ணி கேம் ஆடுறாங்களா? சாச்சனா அவங்கள யூஸ் பண்ணி கேம் ஆடுறாங்களான்றதுலாம் வேற. பட் ஆனா கேர்ல்ஸ் டீம்ல ஒரு யூனிட்டி இல்ல. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கா வந்து எடுத்து ஸ்டாண்ட் எடுக்க வந்து அவங்க யாருமே தயாரா இல்ல அப்படிங்கும்போது, இந்த கேம் இத்தனைக்கும் வந்து ஹவுஸ் ஸ்வாப்பிங்ன்னு ஒரு விஷயம் வந்து நடந்துடுச்சு. இதுக்காக வந்து கேர்ல்ஸ் டீம் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கையில பவர் இல்ல, பவர் இல்லன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பவர் கையில கிடைச்ச அப்புறம், கேப்டன்சியும் மஞ்சரி வின் பண்றதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு காலையில அந்த முத்து கூட ஆர்குமென்ட் வரும்போதே தெரியும். இப்ப வின் பண்ணிட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா வின் பண்ணியுமே பிரயோஜனம் இல்லையே! அதே டீம்ல இருக்க சாச்சனாவே கேர்ல்ஸ் டீமுக்கு எதிரா வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேர்ல்ஸ் டீம் மஞ்சரிய வந்து சப்போர்ட் பண்ணி கேர்ல்ஸ் டீம் ஃபுல்லா வந்து பாய்ஸ் டீமுக்கு எதிரா வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா, அந்த டாஸ்க் விஷயத்திலயோ, மஞ்சரிய கேப்டன்சியா வச்சுக்கிட்டோ, ஆனா வந்து இவங்க வந்து அதையும் பண்ண மாரி தெர்ல. அவங்க கிட்ட இந்த 2 பேட்ஜ வாங்கிட்டு இருக்காங்க. இது ப்ரோமோலாம் பார்க்கும்போது. அப்போ வந்து அருணுக்கு வந்து போன வாரம் அவர் கேப்டன்சில பாய்ஸ் டீம்ல வந்து அவங்கள யாருமே அருண யாருமே அட்டாக் பண்ணவே இல்ல. கேர்ல்ஸ்லேருந்து போய் தான் 2 பேர் பண்ணாங்க. அதுலயும் ஆனந்தியும் ம அ ச மஞ்சரியும் மட்டும் தான் பண்ணாங்க. காலைல முத்து கூட பிரச்சனை ஆகும்போது அந்த ஆனந்தி கூட வந்து வாய தொறக்கலையே! ஸோ நீங்க என்ன மாரி யோசிக்கிறீங்க? மஞ்சரி ஸ்ட்ராங் பிளேயர் தான். உங்களுக்கு வெளிலருந்து வந்த வைல்டு கார்டு தான். பட் ஆனா அவங்களோட அந்த ஸ்ட்ராங்கையும், அதோட பிரேவ்னஸையும் யூஸ் பண்ணி பாய்ஸ் டீமுக்கு எதிரா ஒரு டீம நீங்க சூப்பரா ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நீங்க உங்களுக்குள்ளேயே திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல பாய்ஸ் டீம் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து என்ன வீக் ஆயிட்டீங்களா? இல்லன்னா வந்து பாய்ஸ் டீம் எதிர்த்தா வந்து வீக்கெண்ட்ல திட்டு வாங்கணும். இல்லன்னா வந்து எலிமினேட் ஆயிடுவோன்னு பயம் வந்துருச்சா? எனக்கு தெரியல. அப்போ கேர்ல்ஸ் டீம் டவுன் ஆகுறாங்கன்னா, அதுக்கு வந்து பிபி டீமும் வந்து ஒரு விதத்தில காரணம் தான். இந்த ஷோ வந்து ஒன் சைடா போயிட்டுருக்கு அப்டின்னும்போது, இத நீங்க வேற மாரி கொண்டு போணும் பிக் பாஸ். இல்லன்னா வந்து நீங்க நியூட்ரலா இந்த ஸ்டாண்ட் எடுக்கலன்னா, இந்த ஷோ டோட்டலாவே வந்து இந்த சீசன் ரொம்பவே வொர்ஸ்ட்டா தான் போகும். என்ன சொல்றது? பிக் பாஸே வந்து ஒன் சைடா தான் போயிட்டுருக்காரோ! அப்டிங்கிற மாரி தோணிடும். ஸோ நீங்க பார்த்து பண்ணுங்க. கேர்ல்ஸ் டீமுக்கு வந்து நியாயமா ஆடுறவங்களுக்கோ, இல்லன்னா ஸ்ட்ராங்கா அங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா இருக்கவங்களுக்கோ, நீங்க ஒரு சப்போர்ட்ட குடுக்கணும். ஓகே இது ஃபேர் கேம் தான். இதுல அப்போ வந்து ஜாக்லினுக்கு வந்து நீங்க வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் குடுத்தத நீங்க 1 ஹார்லயும் சொல்லல. வீக்கெண்ட்லயும் நீங்க அத ஓப்பன் பண்ணல. ஆனா தீபக்கு குடுத்தது நீங்க 1 ஹார்லயும் காட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் போய் வீக்கெண்ட்லயும் அவர ஸ்ட்ராங்கா நிக்க வச்சு வந்து சேது சார் கேட்டுடுறாரு. அப்போ அங்க ப்ளே பண்ண ஜாக்லின்க்கோ, மத்த கேர்ல்ஸ்க்கோ வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாம போகுது. அப்போ அன்னைக்கு ஜாக்லின் ஆடும்போது எல்லா கேர்ல்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. மஞ்சரிலருந்து, அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா, ஆனந்தி எல்லாருமே வந்து, "ஏன் பவித்ரா கூட மேல் ஈகோ இருக்கீங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட வந்து நீங்க கேர்ல்ஸ் டீமுக்கு அந்த சப்போர்ட்ட பிக் பாஸ் டீம் குடுக்கவே இல்லையோ! அதனால இப்ப கேர்ல்ஸ் எல்லாமே டவுனா இருக்காங்களோ! இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல. ஒண்ணு பாய்ஸ் டீம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். சட்டிலா சண்ட போடாம போயிடணும். இல்லன்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்ப பவரே வந்து ஹவுஸ் ஸ்வாப்பிங் பவரே பிக் பாஸ் குடுத்திருந்தாலும், நம்ம இதுல ஏதாச்சும் ஒரு டாஸ்க்ன்னு சொன்னா முத்து கல்ல ஆரம்பிச்சு விட்டாரு. அந்த மாரி எதையாச்சும் ஆரம்பிச்சு விட்டு ஆடியன்ஸ் கிட்ட வந்து கேர்ல்ஸ் வந்து தப்பா தான் ப்ரொஜெக்ட் ஆவாங்க. அப்ப நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த கேம் போற போக்குல அப்படியே இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும். அப்படிங்கிற மாரி கேர்ல்ஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களோ, அதுக்கு பிக் பாஸ் டீம் தான் காரணமோ அப்படின்னும்போது, இந்த சீசன் வந்து வொர்ஸ்ட் சீசனா போகும். என்ன சொல்றது? நோ கமெண்ட்ஸ் சிம்ப்ளி வேஸ்ட்.